ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சிறையில் அடைபட்டிருந்த வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான் பேச்சு கொடுக்கத் தொடங்கினான். சிறையிலிருந்து வந்தியத்தேவனை தப்புவிக்க உதவுவதாக அவன் கூறினான். உடனே புறப்பட வேண்டும் என்று ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் கூற, வந்தியத்தேவன் முடியாது என்று மறுக்கிறான். அதற்கு ஆழ்வார்க்கடியான், காரணம் என்ன? கண்ணைச் சுற்றி கொண்டு எனக்கு தூக்கம் வருகிறது. எத்தனையோ நாளாக இரவில் நான் தூங்கவில்லை. இன்றைக்கு நன்றாய் தூங்குவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அதனால்தான் பூனையை கூட தூக்கி எறிந்தேன். தம்பி, இது என்ன இப்படி சொல்லுகிறாய்? இளைய பிராட்டி குந்தவை தேவியிடம் நீ ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படித்தானா நிறைவேற்றப் போகிறாய்? இந்த ஓலையை பொன்னியின் செல்வன் கையில் சேர்ப்பிக்கும் வரையில் இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் பிரயாணம் செய்வேன் என்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையா? இவ்விதம் சொல்லி ஆழ்வார்க்கடியான் தன்னுடைய மடியிலிருந்து ஓலையை எடுத்து வந்தியத்தேவனிடம் கொடுத்தான். அதை ஆர்வத்துடன் வந்தியத்தேவன் வாங்கிக் கொண்டான். இதுவரையில் ஆழ்வார்க்கடியான் தன் வாயை பிடுங்கி வஞ்சித்து ஏமாற்றப் பார்க்கிறான் என்றே அவன் எண்ணியிருந்தான். இப்போது அந்த எண்ணம் மாறியது. இந்த ஓலை தங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்டான். சேனாதிபதி விக்ரமகேசரி தான் கொடுத்தார். இதோ இந்த பழுவூர் பனை இலைச்சினையும் திருப்பக் கொடுக்கச் சொன்னார். உனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது பிரயாணம் புறப்படலாம் என்று சொன்னார். வைஷ்ணவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றியை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொள். சமயம் வரும்போது கொடுக்கலாம். ஐயா, இளவரசர் தற்சமயம் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. அனுராதபுரத்திலிருந்து மலைநாட்டுக்கு சென்றிருக்கிறார். தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். உன்னோடு வழிகாட்டி போகும்படி சேனாதிபதி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீ விரும்பினால் வருகிறேன். வந்தியத்தேவனுக்கு மீண்டும் சிறிது சந்தேகம் உண்டாயிற்று. சுவாமிகளே, புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நான் பார்க்கலாமா என்று கேட்டான். அவசியம் பார்க்கலாம், அவசியம். பார்த்துவிட்டுத்தான் பிரயாணம் கிளம்ப வேண்டும். வானதி தேவியை பற்றி சேனாதிபதியிடம் தெரிவியாமல் போகலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். இதை கேட்ட வந்தியத்தேவன், இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திரவித்தை கை வந்திருக்குமோ என்று வியப்படைந்தான். கொடும்பாளூர் பெரிய வேளாராகிய சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி வயது முதிர்ந்த அனுபவசாலி. பல போர்க்களங்களில் பழந்தின்று கொட்டையும் போட்டவர். சோழ குலத்தாருடன் நெருங்கிய நட்பும் உறவும் பூண்டவர். அவருடைய சகோதரராகிய கொடும்பாளூர் சிறிய வேளார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார். அவருடன் சென்ற சைன்யமும் தோல்வியடைந்து திரும்ப நேர்ந்தது. அந்த பழியை துடைத்து கொடும்பாளூரின் வீர பிரதாபத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் அவர் பெரிதும் ஆத்திரம் கொண்டிருந்தார். ஆகையாலேயே சற்று வயதானவராயிருந்தும் இலங்கை படைக்கு தலைமை வகித்து அங்கு வந்திருக்கிறார். இலங்கை போரை நன்கு நடத்த முடியாமல் பழுவேட்டரையர்களால் விளைந்த இடையூறுகளைப் பற்றி முன்னமே பார்த்தோம் அல்லவா? நெடுங்காலமாக அந்த இரு சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த போட்டியும் பகைமையும் இதனால் இப்போது அதிகமாய் வளர்ந்திருந்தன. எனவே பழுவூர் முத்திரையிட்ட இலச்சினையுடன் அகப்பட்டு கொண்ட வந்தியத்தேவன் பாடு சேனாதிபதி பெரிய வேளாரிடம் கஷ்டமாகத்தான் போயிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அனிருத்த பிரம்மராயரிடம் இதை பற்றி அவர் பிரஸ்தாபிக்க நேர்ந்தது. வந்தியத்தேவனை பற்றிய உண்மையை ஆழ்வார்க்கடியானிடமிருந்து தெரிந்து கொண்ட அனிருத்தர் அவனையே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியிடம் சென்று உண்மையை தெரியப்படுத்தும்படி அவசரமாக அனுப்பி வைத்திருந்தார். வாணர்குலத்து வீரகுமாரனை மேலும் கீழும் உற்று பார்த்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு அவனிடம் நல்ல அபிப்பிராயம் உண்டாகியிருக்க வேண்டும். அன்பான குரலில், தம்பி, உன்னை இங்கே சரியாக கவனித்துக் கொண்டார்களா? தங்குவதற்கு இடம், உணவு எல்லாம் சரிவர கிடைத்ததா என்று கேட்டார். ஆம் சேனாதிபதி, ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். கூறிய ஏவலை செய்வதற்கு வாசலில் 5-6 சேவகர்கள் எப்போதும் காத்திருந்தார்கள். தங்குவதற்கு இடம் தாராளமாய் கிடைத்தது. ராஜ போஜனத்துக்கு ஒரு பூனையை அனுப்பி வைத்தார்கள். அதை நான் சாப்பிட எண்ணி இருக்கையில் இந்த வீர வைஷ்ணவரை கண்டதும் கோபம் வந்துவிட்டது. இவரை நகத்தினால் பிராண்டு விட்டு அது ஓடிவிட்டது என்றான். சேனாதிபதி, ஓஹோ,
இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கைக்கார பையனா இருக்கிறான். திருமலை, இவன் சொல்வது உண்மையா என்று கேட்டார். சேனாதிபதி, இவன் முன்னோர்கள் கவிஞர்களாம். ஆகையால் இவனிடமும் கற்பனா சக்தி அதிகம் இருக்கிறது. மற்றபடி இவன் சொல்வது உண்மைதான். இவனை நான் பார்க்க போன இடத்தில் ஒரு பூனை என் கைகால்களை பிராண்டி விட்டது என்றான் ஆழ்வார்க்கடியான். அவனுடைய உடம்பில் ஏற்பட்டிருந்த இரத்த காயங்களை பார்த்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி விழுந்து விழுந்து சிரித்தார். ஒரு பூனையா உன்னை இந்த பாடுபடுத்தி விட்டது? நல்ல வேளை, காட்டுப்பாதையில் போவதற்கு இந்த வீரன் உனக்கு வழித்துணையாய் கிடைத்திருக்கிறான். சேனாதிபதி, எனக்கு வழித்துணை தேவையில்லை. என்னுடைய கைத்தடியே போதுமானது. அதை எடுத்துக்கொள்ளாமல் நான் இவனை பார்க்க போனதுதான் பிசாகாக போய்விட்டது. அப்படியானால் இவனுக்கு நீ வழித்துணையாக இரு. புறப்படுவதற்கு முன்னால் இவனுக்கு சரியாக சாப்பாடு பண்ணி வைத்துவிட்டு அப்புறம் கிளம்பு. தம்பி, இப்போது இலங்கையில் சாப்பாட்டு வசதி கொஞ்சம் குறைவு. இங்கேயுள்ள ஏரி குளங்களையெல்லாம் மகிந்தனுடைய சேனா வீரர்கள் கரையை உடைத்து விட்டு போய்விட்டார்கள். அதனால் விவசாயம் சரியாக நடப்பதில்லை. விவசாயம் செய்வதற்கு ஆட்களும் இல்லை. இந்த நாட்டு மக்களே பட்டினி கிடக்கிறார்கள். நம் வீரர்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? நம்முடைய நாட்டிலிருந்தும் அரிசி போதிய அளவு அனுப்பி வைப்பதில்லை. சேனாதிபதி, அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். பழையாறை வீரப்படை வீடுகளின் வழியாக இளைய பிராட்டி சென்றபோது பெண்டுகள் அவரிடம் முறையிட்டதை கேட்டுக்கொண்டிருந்தேன். இலங்கையில் எங்கள் கணவன்மார்களும் பிள்ளைகளும் பட்டினி கிடக்கிறார்களாமே என்று முறையிட்டார்கள். ஓஹோ, இது அங்கேயும் தெரிந்து முறையிட்டார்களோ? நல்லது நல்லது. அதற்கு இளைய பிராட்டி என்ன மறுமொழி சொன்னார்கள்? சேனாதிபதி பெரிய வேளார் இலங்கையில் இருக்கும் வரையில் நம் வீரர்களை பட்டினியால் சாகவிட மாட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னார். இளைய பிராட்டி அவ்விதம் சொன்னாரா? உலகத்தில் எத்தனையோ ராஜகுலங்களில் எவ்வளவோ புகழ்பெற்ற கன்னிகைகள் பிறந்ததுண்டு. ஆனால் எங்கள் இளைய பிராட்டிக்கு இணையானவர் வேறு யாரும் இல்லை. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இளவரசி ஒருவர் உண்டு சேனாதிபதி. அது யார் தம்பி? கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிதான். ஆஹா, இந்த பிள்ளை ரொம்ப பொல்லாதவன். இவனுடைய கற்பனா சக்தி என்னையே மயக்கிவிடும் போலிருக்கிறது. தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை நீ பார்த்தாயா? பார்த்தேனையா. இளைய பிராட்டியுடன் இணை பிரியாமல் இருந்து வருகிறவரை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? வைத்தியர் வீட்டிலிருந்து வழி அனுப்ப 2 பேருமாகத்தான் யானை மீது ஏறி வந்தார்கள். தீபத்தை ஒளியும் மலரை மணமும் உடம்பை நிழலும் பிரியாதது போல வானதி தேவியும் இளைய பிராட்டியை பிரிவது கிடையாது. இந்த பிள்ளை வெகு புத்திசாலி. திருமலை, இவனை நம் பொக்கிஷ சாலைக்கு அழைத்துச் சென்று வேண்டிய ஆடை ஆபரணங்களை கொடுத்து அழைத்துப் போ. ஐயா, எல்லாம் தற்சமயம் பொக்கிஷத்திலேயே இருக்கட்டும். திரும்பி போகும்போது நான் வாங்கி கொண்டு போகிறேன். தம்பி, எங்கள் வீட்டு பெண்ணை பற்றி, வானதியை பற்றி இளைய பிராட்டி எனக்கு செய்தி ஒன்றும் அனுப்பவில்லையா? சேனாதிபதி, தங்களிடம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. யாரிடமும் எப்பொழுதும் பொய் சொல்ல வேண்டாம் தம்பி. இந்த வீர வைஷ்ணவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து விலக்களிக்க வேண்டும். சேனாதிபதி, இவரிடம் உண்மை சொன்னால் என் தலை வெடித்து போய்விடும். வேண்டாம் வேண்டாம். இளைய பிராட்டி எனக்கு ஒன்றும் செய்தி அனுப்பவில்லையாக்கும். தங்களுக்கு செய்தி அனுப்பவில்லை. ஆனால் என்ன? யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வானதி தேவியை பற்றி இளவரசரிடம் நேரில் சில செய்திகளை சொல்லும்படி பணித்திருக்கிறார்கள். உன்னை போன்ற புத்திசாலி பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை என்று கூறி சேனாதிபதி பெரிய வேளார் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்துக் கொண்டார். பின்னர், சரி சரி, இனி வீண் பொழுது போக்க வேண்டாம், புறப்படுங்கள் என்று சொன்னார். ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் என்னோடு அவசியம் வரத்தான் வேணுமா? இவர் இல்லாமல் நான் தனியே போகக்கூடாதா? இவர் வருவதில் உனக்கு என்ன ஆட்சேபம்? எனக்கு ஆட்சேபமில்லை. என் இடையில் செருகியுள்ள கத்தி சுத்த வீரசைவ கத்தி. அது வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் என்று வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னை மீறி அது வெளிக்கிளம்பிவிட்டால் இவர் பாடு ஆபத்தாய் போய்விடும் என்று பார்க்கிறேன். அப்படியானால் அந்த கத்தியை இங்கே விட்டுவிட்டு வேறு கத்தி எடுத்துக்கொண்டு போ.
திருமலை உன்னோடு வராவிட்டால் நீ இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்கும் இடமே யாருக்கும் தெரியாது. மேலும் இளவரசரிடம் கொடுப்பதற்கு இவனும் ஒரு முக்கியமான ஓலை கொண்டு வருகிறான். ஆகையால் 2 பேருமாகச் சேர்ந்து போவதே நல்லது. வழியில் ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடித்து கொண்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். இவ்விதம் சொல்லிவிட்டு பெரிய வேளார் மறுபடியும் வந்தியத்தேவனை அருகில் அழைத்து அவன் காதோடு ரகசியமாகச் சொன்னார், தம்பி, இவனால் உன் காரியத்துக்கு இடைஞ்சல் ஒன்றும் நேராது. ஆனாலும் ஜாக்கிரதையாகவே இரு. இளவரசரிடம் இவன் என்ன செய்தி சொல்லுகிறான் என்பதை தெரிந்து வந்து என்னிடம் சொல்லு. ஆழ்வார்க்கடியானை தனக்கு ஒற்றனாக பின்னோடு அனுப்புகிறார்கள் என்று முதலில் வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். இப்போது அவனுக்கு தான் ஒற்றன் என்று ஏற்பட்டது. இந்த நிலைமை வந்தியத்தேவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஆடித்திருநாள் மாலை வந்தியத்தேவன் முதலா ஆழ்வார்க்கடியான சந்திச்சான் இல்லையா? தம்பி, நீ எந்த பக்கம் போக போறன்னு திருமலை கேட்டான். மேற்கு, அப்புறம் தெற்கு, கிழக்கு, பிறகு தென்மேற்குன்னு சுத்தி வளைச்சு பேசினான். தஞ்சாவூருக்கு முக்கியமான ஓலை கொண்டு போறவன் இவன்தானான்னு உறுதிப்படுத்திக்க விரும்பினான் அவன். இவனும் சாமர்த்தியமா மழுப்பிட்டான். ஆதித்த கரிகாலனின் தூதன், ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவன் தான். ஆனா நேர்மையானவனா? இதையும் கண்காணிச்சுக்கிட்டு வந்திருக்கான் ஆழ்வார்க்கடியான். தஞ்சாவூர் போய் சக்கரவர்த்தியை சந்திக்கவிருக்கான். இந்த தகவல் குழந்தை ஜோதிடர் மூலமா தெளிவாயிடுச்சு. திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல ஒற்று கேட்டதுல வந்தியத்தேவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே மாதோட்டத்துல பேச்சு கொடுத்ததுல பழுவூர் பனை இலைச்சினை இவன் கைக்கு வந்தது எப்படிங்கிறத இவனே நகைச்சுவையோட விளக்கிட்டான். ஆக நந்தினின் வலைவீச்சில இவன் சிக்கல்லன்னு நம்பலாம். அனிருத்த பிரம்மராயரின் சீடன் எத்துணை பொறுப்பா தனக்கு இடப்பட்ட பணிகளை செவ்வையா செஞ்சுக்கிட்டு வரான்னு அறியும் போது நமக்கும் பல விஷயங்கள் தெளிவாகுது. தன்கிட்டேருந்து பறிக்கப்பட்ட ஓலையும் பழுவூர் மோதிரமும் ஆழ்வார்க்கடியான் மூலமா திரும்ப கிடைச்சதுல பெரிய வியப்பு வந்தியத்தேவனுக்கு. திருமலை பேர்ல இருந்த சந்தேகங்கள் விலகி நம்பிக்கை மட்டுமன்று மரியாதையும் கூடிடுச்சு. கொடும்பாளூர் பெரிய வேளார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிய பத்தி நிறையவே கேள்விப்பட்டு வந்திருக்கோம் இதுவரையில. சோழ மன்னர் கொடும்பாளூர் சிற்றரசர் இடையில மன உறவு பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். முதற் பராந்தகனின் சகோதரன் கன்னரதேவன் மணந்த கொடும்பாளூர் இளவரசியின் பேரு பூதி மாதேவடிகள். மறவன் பூத்தின்னு குறிப்பிடப்படுற சமராபிராமன் சாளுக்கியன வென்ற மாவீரன், பூதி விக்ரமகேசரியின் தந்தை. வானர்குல வீரன் கொடும்பாளூர் வேளார் மனசுல இடம் பிடிச்சிட்டான். திருமலை அப்பனையே கண்காணிக்க சொல்லிட்டாரே, காட்டுப்பாதை 2 பேரும் மோதிக்காம போகணும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.